அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி சொல்லிட்டு வராரு. என்ன மாதிரி விதத்துல அப்படின்னா, எப்படி திமுக நடந்து போச்சுன்னு கடந்த காலத்துல கவினுடைய படுகொலைக்கு தட்டி கழிச்சதோ, இல்ல எப்படி அஜித்குமாரோடைய படுகொலைக்கு தட்டி கழிச்சதோ, அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு ரொம்ப குரூரமான மனநிலையில இருந்து விஜய் அவர்கள் பண்றாரு. நாம குற்றம் சாட்டுவது 3 தரப்பையும் தான். ஆனால் முதல் அக்யூஸ் தான் நீங்க எடுக்க வேண்டியது விஜயும் விஜயனுடைய கட்சியும். அவருக்கு அரசியலினுடைய புரிதல் கால் விழுக்காடு கூட இல்லைங்க. புரிதலை விடுங்க, இன்ட்ரெஸ்டே இருக்காங்கிறது தான் கேள்வி. விஜய் கிட்ட தலைமை பண்பு இல்லைங்கிறீங்களா? விஜய் ஒரு மனிதரே இல்லைன்றத பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். விஜய் ஒரு மனிதராக இருந்திருந்தால் 40 விஜயோட ஈகோவை செந்தில் பாலாஜி தூண்டிட்டாரா? 30 விழா நடத்த ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டாரு. திமுகவிற்கு எதிர் தாவேகா என்கின்ற கருத்துருவாக்கத்தை மெய்ப்படுத்துவதற்காக 41 உயிர்களை இன்னைக்கு பலி கொடுத்தது விஜய் தான். ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக இப்ப ஏற்பட்ட சம்பவத்தை விஜய் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் அந்த அசம்பாவிதம் எல்லாம் நடக்க போகும்போது நீங்க 7 நிமிஷத்துல உங்களுக்கே அது தெரிஞ்சிச்சு, அது ஒரு பேனிக் அட்டாக் ஆகுது மக்கள் மத்தியில அப்படின்ட்டு. ஆனால் 19 நிமிஷம் வரைக்கும் நீங்க பேச்சை தொடர்வதற்கான காரணம் என்னங்க? எந்த இடத்துலயும் நம்மளால தண்ணீர் பாட்டில் காலியா கிடந்ததை பார்க்க முடியும். இதான் செந்தில் பாலாஜியும் கேட்கிறாரு. இதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் வரல, காணோம், அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அப்ப குற்றம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் கட்டாயம் விஜய் இன்னைக்கு சேவையில தான் இருந்திருப்பார். இது முழுக்க ஒரு கொலை, அப்பட்டமான கொலை தான். இது இத்தனை கொலைகள் அப்படிங்கும் போது நம்ம இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கேஸ் போட்டு அவரை கைது பண்ணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கரூர்ல பேசினதெல்லாம் இன்னும் பிளண்டருங்க. ஏற்கனவே அது ஒரு பதற்றமான ஒரு சூழல். போய் சொல்றாரு, பரந்தூர் மாதிரி ஒரு இடத்தை தேர்வு பண்ணி கரூர்ல விமான நிலையம் கட்டுங்கன்னு சொல்றாருங்க. ஆமா, இதெல்லாம் பேச்சு. இத பாக்குறதுக்கு இத்தனாயிரம் கூட்டம் வருது. அத நான் இந்த கூட்டத்தை வைத்து இத்தனை வாக்கு வாங்கிடுவேன், நீ தைரியமா நின்று அரசியல் பண்ணுன்னு சொல்றவன் இதை விட ஒரு தற்குறி இருப்பானா? தற்குறி கூட்டத்தை மட்டும் உருவாக்கல விஜய், தானே ஒரு தற்குறி என்பதை நிரூபித்துட்டு இருக்கிறார். இந்த கரூர் சம்பவத்தை வச்சு கூட்டணி கணக்குகள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறாங்களா? இல்ல, கட்டாயம் அப்படிதான் நான் பாக்குறேன். உங்களுக்கு சரி, பிஜேபி அப்படி நினைக்குது, பரவாயில்ல. இவ்வளவு மூத்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் இந்த சம்பவத்தை வச்சு விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு எடப்பாடியார் நினைக்கிறாரா? கட்டாயம் அந்த அரசியலை நம்ம பார்க்கும்போது ரொம்ப இது 26 தேர்தல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. 40 உயிர் என்ன, 400 உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை. உயிர் என்னவா போச்சு. திமுக எதிர்ப்பை விட விஜய் எதிர்ப்பு தான் உங்ககிட்ட நிறைய இருக்கு. நீங்க திமுக கிட்ட விலை போயிட்டீங்க அப்படிங்கிற டோன்ல பலரும் பேசுறாங்களே, அது உண்மைங்கிற மாதிரி தானே தெரியுது நமக்கு. இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு ஃபால்ஸ் நரேஷனுங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ ஊடகங்களை கையில வச்சுட்டு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல பிஜேபியின் பி டீம்னு பரப்புரை செஞ்சீங்க. இப்ப திமுகவின் பி டீம் ஆயிட்டோமா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் என்றார்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கரூர் சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஏற்படுத்தி இருக்கு அந்த கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பேடு. விஜய் வீடியோவிலேருந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். விஜய் அவர்கள் அந்த கரூரில் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, சென்னை திரும்பி வந்துட்டார். ட்வீட் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் போட்டார். ஒரு 72 மணி நேரம் கழித்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது, மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்கல. விஜய் தான் முழு பொறுப்புன்னு நாம் யாருமே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. இருந்தாலும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியை விஜய் எடுத்துருக்கலாம். விஜய் ஏன் அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கல? அதன் காரணமாக தான் நேற்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய் பேசின வீடியோவில் வலியும் வருத்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ப்ரெஸ் மீட்டில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதன் காரணமாக தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி பேசியிருக்காரா? கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும்,
ஒரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆனாலும் முன்பு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் அதிகமாக வந்து அவர் சொல்லிட்டு வர்றது என்னன்னா, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன மாதிரி விதத்துல அப்படின்னா, இந்த மாதிரி திமுக ஒரு பெரிய இனப்படுகொலையே வந்து நடந்து முடிந்த போது எப்படி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலையோ, எங்களுக்கு வந்து எங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சதோ, தமிழர்களுடைய உணர்வுகளை மட்டும் இல்ல தமிழர்களையே கொன்று ஒழிப்பதற்கு காரணிகளாக இருந்ததோ, இன்னைக்கு அதே மாதிரி சொந்த தாய் நிலத்துல தமிழகத்துல இதுவரைக்கும் நீங்கள் சொன்னது போலவே ஒரு அரசியல் களத்துல இப்படியான ஒரு நிகழ்வு இந்த நூற்றாண்டுல நடந்தது கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வந்து விஜய் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவும் வந்து நடத்திருக்கு அப்படின்னா, அவர்கள் சொல்லுவது போலவே இவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டி, திமுகவும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. எல்லா கேடுகட்ட விஷயத்துக்கும் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட எத்தனையோ சம்பவங்கள் இந்த 2 ஆண்டுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து நீங்க குறிப்பிட்டது போல அக்கௌண்டபிலிட்டி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்தையும் முதல்ல அவதானிச்சுட்டு தான் இந்த காலத்துல வரணும். எல்லாத்துக்கும் தயார் மனநிலையில இருக்கணும். ரொம்ப ரொம்ப எந்த ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னா டிசைசிவ் அபிலிட்டி, ஒரு தீர்மானிக்கக்கூடிய பக்குவம் தான் ஒரு தலைமைத்துவத்துக்கான முக்கியமான பண்பு. அப்படிங்கிற தலைமை பண்பு இல்லைங்கிறீங்களா? விஜய் ஒரு மனிதரே இல்லைன்றத பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். விஜய் ஒரு மனிதராக இருந்திருந்தால் 41 நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துப்போமே, சரி ஆர்கனைசேஷன் வேணாம், ஒரு வீட்டை எடுத்துப்போம். ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீங்க வீட்டுக்கு உங்களுடைய சுற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அழைக்கிறீங்க அப்படின்னா, அங்க ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா யார் பொறுப்பேற்பா? அந்த நிகழ்ச்சியை யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. அக்கௌண்டபிலிட்டி அவங்களுக்கு தான் பொறுப்பு. அப்ப நம்ம அதை சொல்லி தெரியணுமா? தன்னால உணர்ந்து அவர் அதை செய்திருக்கணுமா இல்லையா? நடந்துருச்சு, அதற்காக வருந்துறோம்ங்கிறத கொஞ்சம் கூட உளப்பூர்வமாக சொல்லாம, எப்படி வந்து திமுக நடந்து போச்சுன்னு கடந்த காலத்துல தம்பி கள்ளக்குறிச்சி மரணத்துக்காக இவங்க நின்னாங்களோ, எப்படி வந்து கவினுடைய படுகொலைக்கு வந்து தட்டி கழிச்சதோ, இல்லை எப்படி அஜித்குமாரோடைய படுகொலைக்கு வந்து தட்டி கழிச்சதோ, அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு ரொம்ப குரூரமான மனநிலையில இருந்து விஜய் அவர்கள் பண்றாரு. மாற்று அரசியல், முதன்மை அரசியல் என்று சொல்வது எல்லாமே ஒரு பிம்ப கட்டுமானம் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் செஞ்சிட்டு இருக்காருன்னு என்னால பார்க்க முடியுது. குறிப்பா அந்த வீடியோ பேசியிருக்காரு, குறிப்பா ஒரு முகத்துல நமக்கு ஒரு துக்கம் தெரியுது, அனுதாபம் தெரிவிக்கிறாரு. ஆனா விஜய் எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைங்கிற துணியில 70 மணி நேரம் கழித்து வீடியோ போட்டதே தப்பு. முதல்ல வந்து நீங்க இடத்துல இருந்து பாயிண்ட்ல இருந்து நம்ம பேசுறதே தவறு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எல்லாருக்கும் அவங்க தரப்பட்ட நிலைப்பாடு என்பது இருக்கும். அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலை பண்ணிட்டோம். ஆனால் பொதுமக்களா லேமேன் டேர்ம்ஸ்ல இருந்து பேசுவோம். எனக்கு ஒரு பார்வை இருக்கு, நான் சொல்றேன். முதல்ல நீங்க ஒரு கூட்டத்தை, உங்களுடைய ஸ்கெட்யூல்லே இல்லாத ஒரு கூட்டத்தை அரங்கேற்றுறீங்க. கரூர் என்பது நீங்க முன்னாடி கொடுத்த பட்டியல்ல இல்ல, டிசம்பர் மாசம் இருந்தது. ஆமா, ஏன் கரூர் இன்னைக்கு வருது அப்படின்னா, முப்பெரும் விழா திமுக பண்ணிருச்சு, அதை விட ஒரு சிறந்த கூட்டத்தை காமிக்கணுங்கிற ஒரு உளவியல் யுக்தியை நீங்க அங்க உருவாக்குறீங்க. சரி, விஜயோடைய ஈகோவை செந்தில் பாலாஜி தூண்டிட்டாரா? முப்பெரும் விழா நடத்த ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டாரு. திமுகவிற்கு எதிர் தாவேக்கா என்கின்ற கருத்துருவாக்கத்தை மெய்ப்படுத்துவதற்காக 41 உயிர்களை இன்னைக்கு பலி கொடுத்தது விஜய் தான் அப்படிங்கறத நான் வந்து குற்றம் சாட்டுறேன். விஜய் மீது எந்த பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லையா என்ன? நான் ஏற்கனவே முதல்ல ஒரு காணொலி பேசிட்டேன். லெட் மீ டெல் யூ, அது முதல்ல விஜய் அவர்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டோம், அவங்க மேல பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லல. அரசும் இதற்கு பொறுப்பு எடுக்கணும். அதை தாண்டி பொதுமக்களுக்கும் இங்க சிவிக் சென்ஸ்ங்கிறது சுத்தமா அதுல பாதாளத்துல போயிடுச்சுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு கட்சியை தொடங்கிய ஒரு நபர் ஒரு விழுக்காடு குற்ற உணர்வு கூட இல்லாம செயல்பட முடியும் என்பதை இன்னைக்கு விஜய் he showed who he is. அவருடைய நிலைப்பாடு வழியாக நான் என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி, நான் நாளைக்கு சிஎம் சீட்ல உட்காரணுங்கிறதுக்காக வாக்கு அரசியலை தான் செய்வேங்கிறதுக்கு இந்த எடுத்துக்காட்டு. விஜய்க்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரீங்க? அதைத்தான் சொல்றேன் சகோதரர். நீங்க கரூர்ல பிளான போட்டுட்டீங்க, திட்டம் போட்டுட்டீங்க. திட்டம் போட்டு நீங்க
காவல்துறை தான் உங்களுக்கு சொல்லுதுல, அனுமதி கொடுக்குதுல, இத்தனை மணிக்கு நீங்க கரூர்ல பேசிக்கோங்க, இத்தனை மணிக்கு நீங்க நாமக்கல்ல பேசிக்கோங்கன்னு சொல்லுதுல. ஆனால் உங்களால கரூருக்கும் நாமக்கலுக்கும் குறித்த நேரத்துல வர முடியல. சரி, கரூருக்கு தான் குறித்த நேரத்துல வர முடியல, நாமக்கலுக்கு சரியா வந்திருக்கலாம்ல. உங்களால நாமக்கல்ல இருந்து திருப்பி பனையூர் வரைக்கும் நீங்க சொன்ன நேரத்துல, திட்டமிட்ட நேரத்துல விமானத்தை பிடிக்கிறதுக்காக போக முடிஞ்ச நீங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்தையே கலைத்துட்டு திருப்பியும் உங்களால வீட்டுக்கு ஓடி போக முடிந்த நீங்க, அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியாது, ரெஸ்ட்லெஸ்னஸ், அது ஒரு மேசக்கர் தான். அவ்வளவு நமக்கு பார்க்கும் போதே நேரலையில தெரியுது, வேவ் மாதிரி, அலை மாதிரி கூட்டம் அங்க இருக்கு. நம்ம எல்லாரும் கல்வி, அதாவது அறிவியல் வகுப்புல படிச்சுப்போம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல வண்ணத்து பூச்சி வந்து அதோடைய சிறகை வந்து விரித்து பறக்கும் போது, அது குட்டி அந்த பட்டாம்பூச்சி பறக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல பூகம்பம் வரைக்கும் வருங்கிறத நம்ம படிச்சிருப்போம் அறிவியல்ல. ஆனால் அதே போல ஒருத்தவங்க தடுக்கி விழுந்தா கூட ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குங்கிற அளவுக்கு தான் கூட்ட நெரிசல் அன்னைக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சது. எல்லா இடத்துல இருந்தும் நம்ம லைவ் பார்க்கும்போது அங்கிருந்து மக்கள் கத்துறாங்களே ஒழிய இவர் பேசுவது கொஞ்சம் கூட காதுல யாருக்குமே கேட்க போறது இல்ல. அது அவருக்கு தெரியாதா? நேரலையில பாக்குற நமக்கே தெரியுது. கீழே இருந்து செருப்பு எடுத்து தூக்கி வீசும் போது மக்களுடைய ஆதங்கம் நமக்கு புரியுது. காரணம், இங்க 10 பேர் செத்து கிடக்குறான், 15 பேர் மயங்கி கிடக்குறான்னு ஒருத்தவர் கொதிச்சு அங்க நிக்கிற ஒரு தொண்டன் வந்து சொல்றான். எது ஒண்ணுமே பொருட்படுத்தலைங்க. அவருடைய நோக்கம் வந்ததுக்கு நாம வந்து 2 வார்த்தை சும்மா ஒளரிட்டு போகணும். ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல புஷி ஆனந்தோ யாரோ ஒருத்தவங்க சொல்றத வாசிச்சுட்டு போகணும். அன்னைக்கு அங்க பவுன்சர் சொல்றாருங்க பக்கத்துல இருந்துட்டு, கூட்டத்துல வந்து ரொம்ப ஒரு கிரவுட் பர்ஸ்ட் மாதிரி தெரியுது, நீங்க உடனடியாக நிறுத்தணும்பா அப்படின்னு ஹிந்தில சொல்றாரு. நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்றாரு. இவர் திருப்பியும் கீழே இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான் கேட்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா சரின்ட்டு அவர் என்ன சொன்னாரு நமக்கு தெரியல. போதும் முடிச்சுங்கன்னு சொன்னாரா? போதுங்க முடிச்சிருன்னு சொன்னாரா? என்ன அவர் என்ன சொன்னாலும் நீங்க அந்த வியூக கவிழ்ப்பாளர்களுடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்பீங்க அப்படின்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? இன்னைக்கு நீங்க திமுகவும் பாஜகவும் எதிரின்னு சொல்வீங்க, நாளைக்கு ஆதவ் அர்ஜுனா அவருடைய சந்தர்ப்பவாதத்துக்காக பாஜக கூடயும் திமுக கூடயும் கூட்டணி வைங்கன்னு சொன்னா வைப்பாரா? ஒரு கிளி கூட வந்து அதற்குன்னு இருக்கக்கூடிய உணர்வோட செயல்படும் நான் நினைக்கிறேன். ஆனால் ரோபோவை விட மோசமாக செயல்பட்டு இருக்காரு விஜய். விஜயால அரசியல் புரிதல் என்பது அணு அளவு கூட இல்ல. விஜயால அந்த இடத்துல சொந்தமா யோசிக்க கூட முடியலன்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி. அவரால சொந்தமா யோசிக்க முடியலன்னா மனுஷன் தானே, 6 அறிவு படைச்சிருக்கிறான்ல இறைவன், பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பகுத்தறிவு வரைக்கும் போக வேணாங்க. 6 இது சரியா தவறான்லாம் பேசுற அளவுக்கு இல்லைங்க. இது ஒரு சாதாரண ரிஃப்ளெக்ஸ் தியரிங்க, ரிஃப்ளெக்ஸாலஜிங்க. அவ்வளவுதான். இந்த நெருப்பு பட்டுருச்சுன்னா கையை எடுக்கிறோங்கல்ல, அவ்வளவுதான் அது. அங்க அவ்வளவு கூட்டம் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. அங்க ஏதோ ஒரு மூச்சு திணறல், அதுவும் நீங்க கீழே நிக்கல, மேல நிக்கிறாரு, மேல நிக்கிறீங்க. உங்களுக்கு ட்ரோன் வியூ மாதிரி எல்லாமே தெரியுது கீழே என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற ஒரு மனிதரால இப்படி நடக்க முடியுமா? அதனால தான் சொன்னேன், இவர் அரசியல்வாதி இல்லைங்க, மனிதரே இல்ல. அந்த அளவுக்கு தான் இந்த நிகழ்வு சம்பவம். அந்த வீடியோல வந்து ஒரு 4-5 மாவட்டங்கள்ல நாங்க வந்து மக்கள் பிரச்சாரம் போயிட்டோம், எங்கேயுமே நடக்கல. கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கரூர் மக்கள் பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது கடவுளை இறங்கி வந்து பேசுற மாதிரி துணியில எனக்கு தெரியுதுங்கிறாரு. குறிப்பாக ஒரு சதி இருக்குங்கிறாரு விஜயோடைய. நாம அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு கான்ஸ்பிரசி இருக்குங்கிறாரு. ஜெகதீஸ்வரன் சகோதரர் வந்து ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் தான் இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்த ஒரு நபர் தான். பொதுவாக ஒரு அரசியல் பார்வை உள்ள ஒரு நபர் தான். அவர் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே திருச்சிலையும் இங்க நாகப்பட்டினத்திலயும் அங்க மதுரையிலயும் அப்படியே ஒவ்வொரு கூட்டத்திலயும் 400 பேர் 500 பேர் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. இது எதை ஒன்றுமே பொருட்படுத்தல. காரணம் என்ன? அவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதனாலதானே இன்னைக்கு 41 பேர் உயிரிழந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட இல்ல அவங்க கிட்ட. சாரின்னு ஒரு ஃபீலிங் எங்கேயாவது இருக்கா? இந்த மனநிலை ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு நான் பாக்குறேன். ஒரு செல்ஃப் சென்டர்டு, தன்னுடைய புகழ் அது மட்டும் போதுங்கிறனாலதான் அந்த வெளிச்சத்தை மட்டும் வைத்து நாம வந்து இன்னைக்கு ஒரு கூட்ட அரசியலை செய்து முடித்திட முடியுங்கிற இந்த எண்ணம் இந்த கொள்கை அரசியல்வாதிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு
பாதாளத்துக்கு தள்ளி இருக்கு. நான் ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக இப்ப ஏற்பட்ட சம்பவத்தை விஜய் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக அவர் பண்ணல அப்படின்னா எதற்குங்க? நாமக்கல்ல இருந்து கரூர் வருவதற்கு, அதாவது வெறும் 50 நிமிஷத்துல வந்துட முடியும், 30 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 7 மணி நேரம் கடந்திருக்கீங்க. அந்த அசம்பாவிதம் எல்லாம் நடக்க போகும்போது நீங்க 7 நிமிஷத்துல உங்களுக்கே அது தெரிஞ்சிச்சு, அது ஒரு பேனிக் அட்டாக் ஆகுது மக்கள் மத்தியில அப்படின்ட்டு. ஆனால் 19 நிமிஷம் வரைக்கும் நீங்க பேச்சை தொடர்வதற்கான காரணம் என்னங்க? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு திரைத்துறையை சார்ந்த அல்லு அர்ஜுனுடைய அந்த புஷ்பா படத்துல பெரிய கூட்ட ஒரு பெண் இறந்துட்டாங்க. அதுவும் மாற்றுத்திறனாளி. அந்த பெண்ணு ஹைதராபாத் காவல்துறை உடனடியாக யாரை கைது பண்ணுச்சு? அல்லு அர்ஜுனை கைது பண்ணுச்சு. 5 நாள் கடந்தும் விஜயை நீங்கள் கைது செய்யவில்லை என்றால் விஜய்க்கு அக்கௌண்டபிலிட்டியும் எடுக்கல, விஜயை கைது செய்யவும் இல்லை. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்டரி லைன் லீடர்ஸ் புஷி ஆனந்தையோ இல்ல ஆதவர்ஜுனா யாரு மீதும் நீங்க கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்ன நீங்க அவ்வளவு ஆயிரக்கணக்குல செருப்புகள் சிதறி கிடந்தது. எந்த இடத்துலயும் நம்மளால தண்ணீர் பாட்டில் காலியா கிடந்ததை பார்க்க முடியும். இதான் செந்தில் பாலாஜியும் கேட்கிறாரு. இதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் வரல, காணோம், அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அப்ப குற்றம் இருக்குன்னு அர்த்தம். ஆர்கனைஸ் பண்றதுல ஒரு குற்றம் இருக்கக்கூடியவர் தான் இந்த மாதிரி தலைமறைவா இருப்பாங்க. இந்த தப்பு நடக்கல அப்படின்னா ஏன் அன்னைக்கு விஜய் செய்தியாளர்களை சந்திச்சு 2 வார்த்தை பேசிட்டு போக முடியல? எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் he was away from the phone. அவர் எப்போதுமே போனை கையில வச்சிருக்கவே மாட்டாரு கூட்டங்களுக்குலாம் வந்தா. ஓகே, அவருக்கு தெரியவே தெரியாது அங்க என்ன நடந்ததுன்னு. கரூர்ல என்ன நடந்துச்சு தெரியாது, சுத்தமா தெரியாது. 2-3 செகண்டரி லைன் லீடர்ஸ் அங்க சாட்டையனோ மாமா தேவா அவர்களோ இல்ல மாமா ஹுமாயூன் அவர்களோ போய் சொல்லும் போது அந்த செய்தியை உள்வாங்கி சீமான் அவர்கள் மேடைக்கு ஏறினோடனே இரங்கலை பதிவிட்டு தொடங்கினார் அந்த ஸ்பீச்ச. எங்க பேசிட்டு இருந்தாங்க? இங்க நம்ம தர்மபுரியில மலைகளின் மாநாட்டுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் இல்லாம 3 உயிர்கள் இருந்ததுங்கிற செய்தியை கேட்ட உடனே அவர் அரசியல் பண்ணிருக்கலாம்ல நினைச்சேன். அவர் அரசியல் பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா திமுகவுக்கு சார்பு மனநிலை எடுத்துக்கொண்டு கூச்சமே இல்லாம எங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு நான் கேட்கிறேன், அவர் நினைத்திருந்தார்னா அன்னைக்கு அரசியல் பண்ணிருக்கலாமா, அரசியல் பேசிருக்கலாமா இல்லையா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாம முழுக்க 1 மணி நேரம் பேசி முடித்த பிறகு கூட அவர் திருப்பியும் அந்த கார் ஏறுற வரைக்கும் கூட அவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. அப்போது செய்தியாளர்கள் கேட்கும் போது கூட இந்த நிகழ்வு விஜய்க்கு வருத்தம் அளிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மாண்போட ஒரு இன்டர்நேஷனல் பாலிட்டிஷியன் எப்படி நடந்துக்குவாங்களோ உலகத்தர ஒரு அரசியல் மாண்பை கடைபிடித்து அன்னைக்கு செயல்பட்டார் சீமான் அவர்கள். ஆனா மனுஷன் ஓடி போறான். சொந்த கட்சியில சொந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தன்னுடைய தலைவனை பார்க்க வேண்டும் என்று வந்த தொண்டர்கள் 41 உயிர்கள் பச்சிலும் குழந்தை உட்பட இறந்து போயிருக்குன்ற தெரிஞ்ச நீங்க ஓடி போவீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை சகோதரர்? என்னால யூகிக்கவே முடியல. விஜய் மறுபடியும் கரூருக்கு வந்தா ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படும். டைம்ஸ் ஆஃப் குறிப்பாக இந்தியா டுடேல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு கரூருக்கு வருவதற்கு அனுமதியை மறுத்தது அன்று இரவு போலீஸ்னு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியா டுடேல. இதன் காரணமாக விஜய் கரூருக்கு வராம இருந்திருக்கலாம் இல்லையா? மேபி நான் கரூருக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு, வருவேங்கிறாரு. இதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் வஉசியும் நாங்க வீதிக்கு வந்தா இதாயிரும் அப்படின்னு நினைச்சா சுதந்திரமே கிடைக்காம போயிருக்கும், விடுதலையே கிடைக்காம போயிருக்கும். இதெல்லாம் உப்புக்கும் சப்புக்கும் இல்லாத காரணங்கள். நீங்க 2 நாள் கழிச்சு போங்க, 2 நாள் கழிச்சு ஏன் போகல? 72 மணி நேரம் கழிச்சு வீடியோ தான் உங்களால போட முடிஞ்சதா? அதுவும் மீசையை ட்ரிம் பண்ணிட்டு தாடியை ட்ரிம் பண்ணிட்டு நீங்க யதார்த்தமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தலையை பாதி கட் பண்ணிட்டு மைக்கு கூட 200 கோடி சம்பளம் வாங்குறேங்கிறீங்களே, ஒரு மைக்கு கூட வச்சிருக்க மாட்டீங்களா? தனியா பிஆர்ஓ கம்பெனி எல்லாம் வச்சு நடத்துறீங்க, இத்தனை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸை வச்சு நடத்துறீங்க, ஒரு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பண்றீங்க. மொத்த இன்ஸ்டாகிராம்லயும் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு கூச்சமே இல்லாம அங்க மக்கள் நிக்கிறாங்க. அறிவுறுத்த வேண்டியது யார் கடமை? கரூர்ல இத்தனை பேர் இறந்துருக்காங்க, நம்ம சார்பில் அவங்களுக்காக ஒரு மலர் வணக்கம். நீங்க ஒரு படத்தை வச்சு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க தேவையில்லைங்க, அமைதியா இருந்து 2 நாள் நம்ம இதுக்கு பொறுமையா இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்ல, கரூர் மாவட்ட தாவேக்கா கூட இதை பண்ணல. அவங்க மாவட்ட ஆபீஸை பூட்டிட்டு அவங்களுமே அப்ஸ்காண்டு.
எல்லாரும் இது முழுக்க முழுக்க ஒரு கொலை, அப்பட்டமான கொலைதான். இது ஒரு கொலை 2 கொலை இல்ல, இது இத்தனை கொலைகள். அப்படிங்கும் போது நம்ம இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கேஸ் போட்டு அவரை கைது பண்ணுமா இல்லையா? இதேதான் திரும்ப கேட்டிருக்காரு, கேட்டிருக்காங்க, பலரும் கேட்டிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் நமக்கு அதிமுக மீதும் திமுக மீதும் எத்தனையோ விமர்சனங்கள், முரண்பாடுகள், கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் கட்டாயம் விஜய் இன்னைக்கு சேவைதான் இருந்திருப்பார். இவ்வளோ நேரம் காலம் தாழ்த்தி தாமதிச்சு இன்னைக்கு வேடிக்கை பார்க்குது அப்படின்னா பர்சனாலிட்டி, பிம்பம், டெவலப்மெண்ட், பிராண்டிங், இது மட்டும்தான் அரசியல் என்கின்ற கேடு கெட்ட ஒரு போக்கு இந்த மண்ணில் விதைச்சிட்டாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார். தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள்னு சொன்ன விஜய்க்கு தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு தெரியுமா? தமிழ் தேசியத்தின் முக்கிய 2 கூறுகள்ல ஒண்ணு அறமுங்க, மனிதநேய பண்புங்க. ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனுஷன் எப்படிங்க மக்களுக்காக இருப்பான்? படிக்காத மாமேதை கர்மவீரர் காமராசர் கூட பட்டறிவை வைத்து மக்களுடைய நலனுக்காக தன் வாழ்நாளையே செலவழித்தாருங்க. 110 ரூபாயை மட்டும் பாக்கெட்ல வச்சு இறந்து போனாருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் ஒரு முடிவை எடுத்து அங்க களத்துல நின்னாருங்க. அத்தனை விஷயங்களை இந்த நாட்டு மக்களுக்காக கொடுத்தாரு. எல்லாருக்கும் பல சிம்பிள்ஸ் சீமான் அவர்கள் சொல்வது போல ரெண்டு காமிக்கிற மாதிரி படங்களும் இல்ல கையை உயர்த்தியும் நடை போடுற மாதிரியும் தான் சிலைகள் இருக்கும். ஆனா குழந்தைகளை கையில் பிடித்து ஒரு தலைவருக்காக சிலை இருக்குன்னா அது ஐயா காமராஜர் அவர்களுக்கு தான். மாடு கூட திணறி செக்கிழுக்க திணறி அந்த செக்கை இழுத்தவர் ஐயா வஉசிங்க. அவர் தியாகிங்க. இன்னைக்கும் வாழ்நாள் தியாகின்னு ஒருத்தவர் இருக்கிறாருங்க, நல்ல கண்ணு. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரு திரையில இருக்கிறான்ட்டு அவரை பாக்குறதுக்காக 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நெடுக மக்கள் நிக்கிறாங்க. அப்படின்னா எதை இந்த காட்சிகள் எல்லாம் உணர்த்துது அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடெல்லாம் இல்ல, நாம இன்னும் கல்வியை கட்டாயமாக்க வேண்டியது பல இடங்களில் உண்டு அப்படிங்கிறதைத்தான் தாவேக்காவை சார்ந்த ரசிக மனப்பான்மையிலிருந்து தமிழ்நாடு வெளியே வரல. இது உண்மையாகவே சகோதரர் விஜய் வந்தது ரொம்ப ரொம்ப நல்வாய்ப்புன்னு நான் பாக்குறேன். எவ்வளவு மக்கள் பின்னோக்கி இருக்கிறார்கள் இன்னும் நம் சமூகத்துலன்னு எடுத்து காட்டுறதற்கு ஒரு உதாரணமாக விஜயனுடைய கட்சி அமைந்திருக்கு. சும்மா வெளியில காட்டுற பிம்பம், நம்ம வளர்ந்த மாநிலம், நம்ம சிறந்த கல்வியில சிறந்துட்டோம், நம்ம முன்னோக்கி இருக்கோம், முதிர்ச்சி அடைந்த மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம்னு சொல்வதெல்லாம் எல்லாம் பொய்ன்னு இன்னைக்கு விஜயனுடைய கூட்டம் காமிக்குது நமக்கு. ஓகே, கரூர் சம்பவத்துக்கு பாஜகவுடைய அந்த எம்பிக்கள் குழு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்ம சென்னை ஏர் ஷோ அங்க வரல, பெங்களூர் சின்னசாமி மைதானம் அங்க ஸ்டாம்பைடு அங்க வரல, மகா கும்பமேளா அங்க ஸ்டாம்பைடு அங்கேயும் வரல, டெல்லியில ஒரு ஸ்டாம்பைடு நடந்துச்சு அங்கேயும் வரல, மணிப்பூர் அங்கேயும் போல ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம். இதுக்கு மட்டும் ஏன் பாஜக விஜயை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களா? பாஜகவை பத்தி நமக்கு தெரியாதா? பாஜக ஏற்கனவே கடந்த காலங்கள்ல பிணவ அரசியல் செய்தவர்கள் தான். குஜராத்ல நமக்கு தெரியும் 2000ல அத்துணை இஸ்லாமிய சொந்தங்களை அங்க இஸ்லாமியர்கள் நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ரத்தம் சதையும் தான் இருக்கு நம்ம எல்லாரும் போல. அந்த மாதிரி உயிர்களை கொன்றவர்கள் தான் பிஜேபி. அதை வைத்து அரசியல் செய்வதில் இவர்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கமோ கலக்கமோ இருக்காது. அவர்களை பத்தி தெரிஞ்சது தானே, அவர்களை பத்தி தெரிந்தனால நம்ம எதுவுமே அவங்களை சொல்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அரசியல் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான். இன்னைக்கு இதை ஒரு தேர்தல் வாக்குகளாக மாத்தணுங்கிற எண்ணம் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. இது எப்படியாவது வாக்குகளாக அறுவடை செய்யணும்னு எல்லா கட்சியும் கூட்டணிக்கு பிளான் பண்றாங்களா? இந்த கரூர் சம்பவத்தை வச்சு கூட்டணி கணக்குகள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறாங்களா? இல்ல, கட்டாயம் அப்படிதான் நான் பாக்குறேன். உங்களுக்கு சரி, பிஜேபி அப்படி நினைக்குது பரவாயில்ல. இவ்வளவு மூத்த அரசியல் கட்சியை சார்ந்து நீங்க சொல்றது போலவே மாவட்டம், ஒன்றியம், கிளைன்னு சொல்லி வளர்ந்த ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேம்போக்காக ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸையோ உங்களுக்கு தெரியாதது இல்ல. இவ்வளவு கூட்டத்தை நீங்க ஏற்கனவே பார்த்த நீங்க தான். இது எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் தெரியும். நீங்க சொன்னது போல மகா கும்பமேளால வேணா ஸ்டாம்பீட்ஸ்லாம் நடந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அரசியல் பரப்புரையின் கூட்டங்களில் இவ்வளவு உயிர்கள் பறிப்போனது என்பது இது வரலாற்றில் முதல் முறை. அப்போ ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரால, கீழேந்து மேல வந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால இதை முழுமையாக ஒரு மனிதாபிமான பார்வையோடு பார்க்க முடியல என்பது மிகப்பெரிய வருத்தம். விஜய் இந்த சம்பவத்தை வச்சு விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு எடப்பாடியார் நினைக்கிறாரா? கட்டாயம் அந்த அரசியலை நம்ம பார்க்கும்போது ரொம்ப இது 26 தேர்தல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, 40 உயிர் என்ன 400 உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை, உயிர் என்ன. ஓகே,
என்னவா போச்சு அப்படின்னு சொல்வது போலதான் இது. குறிப்பாக சனிக்கிழமை அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப மெக்னானிமஸாக நடந்துக்கிட்டாரு இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். நேற்றுக்கு சிவகாசியில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, விஜயுடைய வீடியோவை பார்க்கும்போது விஜயோட இதயத்தில் வலியோ காயமோ இல்லைன்னு இன்னொரு ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. விஜய் உடஞ்சு போயிருக்காரு, அவரால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆனால் விஜயோடைய இதயத்தில் வலியோ காயமோ இல்லைன்னு போகிற போக்கில் சொல்லிட்டீங்களே. இல்லை போகிற போக்கில் இல்லை. நாம் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகம் என்பது கையில் இருக்குது, உள்ளங்கையில் வந்துச்சு. எவ்வளோ வீடியோ எவிடன்சஸ் ஒவ்வொரு நாளும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எவிடன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல, நமக்குலாம் மனசாட்சி இருக்குல்ல. நீங்கள் எல்லா கட்சிகளும் சந்தர்ப்பவாத நோக்கத்தோட சார்பு நிலையும் அவங்களுடைய அரசியல் நோக்கங்களையும் முன்வைக்கும். ஆனால் இந்த எந்த தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சி அங்க நடந்த சம்பவத்தை உடைத்து பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து மற்றவர்களை போல அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்காக அவங்களோட நம்ம கூட்டணி வைத்தால் நமக்கு லாபகரமாக இருக்கும், பின்னாட்களில் நமக்கு வெற்றி வரும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியாதா திரைத்துறையில இருந்து வரக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்கு அப்படின்னு நாங்க அன்னைக்கு ஆதரிச்சிருக்கலாமே, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாஃப்டா போயிருக்கலாமே. இல்ல, இது தவறு என்பதை சுட்டி காட்டணும். அது எந்த இடத்துல சுட்டி காட்டணும் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா இது நடந்திருக்கு, இது தப்புனா இது தப்பு, வம்புனா வம்பு, அன்புனா அன்புன்னு தாங்க சீமானவர்கள் அடிக்கடி சொல்வாங்க. அது யாரா இருந்தாலும் என்னுடைய கொள்கைக்கு முன்னாடி நடுவுல மறித்து நின்று என் தாயே வந்தாலும் அவங்க எனக்கு எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு நாங்க ஒரு நிலைப்பாட்டை சார்பு நிலை எடுக்கணும், இல்ல நாங்க ரொம்ப நடுநிலையா பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இன்னைக்கும் திமுகவை எங்களை விட அதிகமாக தோலிருத்து காட்டுறிய கட்சிகள் எங்கேயுமே இல்ல. திமுகவை அதிகமாக விமர்சனம் பண்றீங்க, ஆனா சமீப காலமாக திமுக எதிர்ப்பை விட விஜய் எதிர்ப்பு தான் உங்ககிட்ட நிறைய இருக்கு. நீங்க திமுக கிட்ட விலை போயிட்டீங்க அப்படிங்கிற டோன்ல பலரும் பேசுறாங்களே, அது உண்மைங்கிற மாதிரி தானே தெரியுது நமக்கு. இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு ஃபால்ஸ் நரேஷனுங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ ஊடகங்களை கையில வச்சுட்டு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல பிஜேபியின் பி டீம்னு பரப்புரை செஞ்சீங்க, இப்ப திமுகவின் பி டீம் ஆயிட்டோமா? என்னங்க, ஏதாவது ஒரு பேசிக் ஒரு அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும், அடிப்படை உண்மை இருக்கணும். எங்களுடைய கடமை இறுதி வரைக்கும் மக்களுக்காக கத்திச்சாவதுன்னு சொல்லி எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையை இளமை பருவத்தை எல்லாரும் துறந்து இன்னைக்கு ஒரு அணியாக திரண்டு அரசியல் படுத்தப்பட்டு ஒரு தலைவருக்கு பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கொள்கையும் அவர் முன்னெடுத்துட்டு போகக்கூடிய அரசியலும் தான் காரணம். சரி, ஆனாலும் சமீப காலமாக விஜய மட்டும் குறிவைப்பது ஏன்கிற கேள்வி இருக்கே. நீங்க விஜய பத்தி கேள்வி கேட்டா விஜய பத்தி, ஆனால் இந்த சம்பவத்துல விஜய பத்தி நாங்களே வாலண்டியரா பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது எங்க மக்களுக்கான சிக்கல், என் மக்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு 41 உயிர் என்னுடைய தொப்புள் கொடி, ஈழத்துல இருக்கிறது மட்டும் என்னுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் இல்ல. இந்த தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய 2 தாயகம், மரபு வழி தாயகம், ஒன்னு ஈழம் மற்றொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கிறதும் என்னுடைய தமிழ் சொந்தம் தானே. அப்ப இதுக்கு ரத்தம் கொதிக்கல அப்படின்னா நீ என்ன தமிழன், நீ என்ன இந்த மண்ணின் மகன்? அப்ப நாங்க தார்மீகமா இந்த மண்ணுக்காக நிக்கிறோங்க. இல்ல, மண்ணுக்காக துப்பாக்கி சூட்ல 13 பேர் இறந்தப்போ அதிமுகவை எவ்வளவு கடுமையாக நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணீங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர் மீதும் குற்றம் சுமத்தப்படல. எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. அருணா ஜெகதீசன் ஆணையின்படி வழக்குக்காக விசாரணைக்காக முன்னின்றவர் தான் சீமானவர்கள். 1 மணி நேரத்துக்கு மேல நின்று விசாரணைக்கு அவர் பதிலளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு எப்படி எங்க ரத்தம் கொதித்ததோ, எப்படி கள்ளச்சாராய மரணத்தின் போது எங்களுடைய ரத்தம் கொதித்ததோ, அப்படி இதே தாவேகாவினுடைய கூட்ட நெரிசலால இறந்து போன 41 உயிர்களுக்கு எங்களுடைய ரத்தம் கொதிக்குது. பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாத தாய், அவங்க கத்தக்கூடிய அந்த குரலை நம்மளால வீடியோலயே பார்க்க முடியல, களத்துல நேர்ல நின்று எங்களுடைய அண்ணன்மார்கள் சென்று பார்த்துருக்குறாங்க. கட்டாயம் ஒரு நிருபராலேயே அதை அவரால் பதிவு செய்ய முடியல. அப்படிப்பட்ட காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. கர்ப்பிணி பெண் தன் கணவரை இழந்துட்டா அந்த கூட்ட நெரிசல்ல. எப்படி இதெல்லாம் எடுத்துக்கொள்றது? ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பதிவு செஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு குழந்தையோட குடல் வெளியில வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்தும் தெரிந்தும் இவ்வளவு காட்சிகள் நமக்கு விட்னஸா கையில இருந்தும் நான் பேச மாட்டேன்னு இருக்கிறவன் தான் சந்தர்ப்பவாதிகள், இருக்கிறவன் தான் பொய் உரை பேசிக்கிட்டு இன்னைக்கு அரசியல் லாபகரமாக அவர்களுடைய சந்தர்ப்பவாதத்திற்காக இருப்புக்காக அரசியல் நடத்துறாங்க. இதுல சதி இல்லைங்கிறீங்களா? கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாம குற்றம் சாட்டுவது 3 தரப்பையும் தான். ஆனால் முதல் அக்யூஸ் தான் நீங்க எடுக்க வேண்டியது விஜயனுடைய கட்சியும். நாங்க ஒரு கூட்டம் போடுவோங்க, ஒண்ணும் இல்லைங்க, மரங்களின் மாநாட்டுக்கு ஒரு 3 தடவை போய் களத்துல போய் பார்க்க வேண்டிய தேவை என்னங்க வந்துச்சு? எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஈசியால இருக்காரு, திருத்தணி எவ்வளவு தூரம் இருக்குங்க,
அந்த களத்தை வந்து சோதிப்பதற்காக 2-3 முறை அந்த களத்துக்கு வருவதற்கான தேவை என்னங்க வந்துச்சு? எப்படி ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க, கூட்டம் எந்த இடத்துல உட்காரும், எந்த அசம்பாவிதமும் நடக்காதா, நாற்காலிகள் எப்படி அமைப்பது, மேடை எப்படி அமைப்பது, காற்று வருமா, சஃபகேட்டிங்கா இருக்குமா, எல்லாத்தையும் தீர்மானித்து தண்ணி எப்படி வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்றது, எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா அதற்கான போக்குவரத்து வசதி எங்க நிப்பாட்டுறது, எல்லாரும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு தலைவருக்கு எங்கெங்க வந்தது? ஏன்னா அவர் மக்களை நேசிப்பாருங்க, அவர் கட்சி பொறுப்பாளர்கள் பார்த்துப்பாங்கன்னு சும்மா விட்டுட்டு போற ஆள் இல்ல. 15 ஆண்டு காலம் அனுபவம் இருந்தால் இன்னைக்கும் எந்த கட்சி கூட்டத்திலும் இல்லாத நேர்த்தி நாம் தமிழர் கட்சியில இருக்கும். நீங்க நாற்காலியை எடுத்து வந்து உட்கார்றவங்க திருப்பி போட்டுட்டு போவாங்க, கீழே குப்பை இருக்குன்னா அதை எடுத்து போட்டுட்டு போவாங்க. பெண்கள்னா பெண்களை அப்படி பாதுகாப்பா பார்ப்பாங்க. ஆண்கள் வந்து உட்கார்ற இடத்துல பெண்கள் நின்னுட்டாங்கன்னா ஆண்கள் எந்திரிச்சு போயிருவாங்க. இவ்வளவு நேர்த்தியையும் 15 ஆண்டு காலம் கடந்தும் அவர் களத்துக்கு நின்னு போய் சரி செய்யறாருன்னா அது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு. இதே மாதிரி திராவிட கட்சியிலும் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு பாப்பாங்க. ஆனா இங்க யாருமே பார்க்கல. இவர்கிட்ட இல்லாத பணமா, இவர்கிட்ட இல்லாத ஹியூமன் ரிசோர்ஸா, இவர்கிட்ட இல்லாத ஏஜென்சிஸா? நீங்க சிறந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இதைத்தான் நீங்க நல்லா பண்ணுவீங்கிறத எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதுலயே கோட்டை விட்டீங்களே. அப்புறம் நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பயன்? என்ன பயன்? யார்? என்ன மாற்றம்? என்ன முதன்மை சக்தி? ஒண்ணுமே இல்ல. அவருக்கு அரசியலினுடைய புரிதல் கால் விழுக்காடு கூட இல்லைங்க. புரிதலை விடுங்க, இன்ட்ரெஸ்டே இருக்காங்கிறது தான் கேள்வி இன்னைக்கு. அதுதான் சொல்றேனே, அவருக்கு வந்து முழுக்க முழுக்க ஜோசியரும் ஜோதிடரும் சொல்லி கொடுத்தா அந்த குறித்த நேரத்துல போகணும் வரணும்னு தெரியுமே தவிர்த்து மற்றபடி மக்களினுடைய நலன், மக்களினுடைய நல்வாழ்வு, இந்த மக்களுக்கான அரசியல் என்றால் என்னன்னு தெரியாது. ஜீரோ. விஜய்க்கு அரசியல் புரிதலே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் அரசியல் என்றால் என்னன்னு தெரியாம இருக்காரு. ஒரு ரோபோ விட மோசமா நடந்துக்கிறாரு. வியூக கவிழ்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் வியூக வகுப்பாளர்கள் உங்க பாணியில. எங்களுக்கு தெரிஞ்சு அவர் வியூக கவிழ்ப்பாளர்கள் தான். அவங்க ஒழுங்கா வியூகங்களை வகுத்து கொடுத்தா ஏன் இந்த மாதிரி இருக்கிறாரு? 2 பக்க உரை தான், அந்த 2 பக்கத்துல திருப்பி திருப்பி ஒரே பேட்டர்ன் தான். எந்த தொகுதிக்கு போனாலும் அந்த தொகுதியில என்ன நல்லா இருக்கோ அதை சொல்லணும். டூரிஸ்ட் கைடு மாதிரி. திருவாரூர்னா தேரு, நாகப்பட்டினம்னா மீனவர்கள், வேளாங்கண்ணினா மாதா கோவில் அப்படின்னு இது ஒரு ஃபார்மேட், ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஒரு டெம்ப்ளேட். எல்லா ஊருக்கும் போனா அந்த ஊரை பத்தி 2 வார்த்தை சொல்லணும். அந்த ஊர்ல ஃபேமஸா இருக்கிற முறுக்கு கிறுக்குன்னு ஏதாவது ஒண்ணு பேசணும். அதற்கு பிறகு அங்க வந்து திமுக செய்த வாக்குறுதிகள் என்ன, அந்த வாக்குறுதிகள்லாம் என்னன்னு நமக்கு தான் தெரியுமே, மக்களுக்கு தெரியாதா? போராடுற எல்லா துறைக்கும் தான் தெரியும். மீனவருக்கு அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும், மாணவருக்கு என்னன்னு தெரியும், ஆசிரியருக்கு என்னன்னு தெரியும், செவிலியருக்கு என்னன்னு தெரியும், மாணவருக்கு என்னன்னு தெரியும். இவங்க என்ன வாக்குறுதியை கொடுத்து என்ன வாக்குறுதி கொடுக்கலன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். இதை சொல்லுவதற்காகத்தான் இவ்வளவு பணத்தை கொடுத்து கட்சியை தொடங்கி வச்சிருக்கீங்களா? பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்கறாங்க, புதுசா பேசுங்கன்னு அவங்க தரப்ப நாம வந்து ஆக்சஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதுசா பேசுனா என்னத்த பேசுறது? இருக்கிறதான் பேச முடியும். பின்னர் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட முடியுமான்னு சர்காஸ்டிக்கா இதை பத்தி பேசுறாரு. ஹோம்ஒர்க் பண்ணுங்க, இன்னும் கிரவுண்ட்ல பல்வேறு பிரச்சனை இருக்குங்க, அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிற இன்புட்ஸ் நம்ம தரப்புல இருந்து சொன்னா அதற்கு பதில் வந்து இப்படி வருது. அதுவும் மேடையிலேயே பேசுறாரு. இதை பத்தி எந்த ஒரு தீர்வை நோக்கி அரசியலுமே இல்லை. இவர் மாற்றுங்கிறாரு. எங்களுடைய தலைமை என்ன சொல்லு தெரியுமா? நானே மாற்றுங்கிறாரு. நான் வந்தா இந்த விஷயம் வராதுன்னு ஒரு துணிவோட ஒரு அரசியல் தலைமகன் சொல்லணும். இவரால சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் போய் கரூர்ல பேசினதெல்லாம் இன்னும் பிளண்டருங்க. ஏற்கனவே அது ஒரு பதற்றமான ஒரு சூழல். போய் சொல்றாரு பரந்தூர் மாதிரி ஒரு இடத்தை தேர்வு பண்ணி கரூர்ல விமான நிலையம் கட்டுங்கன்னு சொல்றாருங்க. ஆமா, இதெல்லாம் பேச்சு. இதை பாக்குறதுக்கு இத்தனாயிரம் கூட்டம் வருது. அதை நான் வந்து இந்த கூட்டத்தை வைத்து இத்தனை வாக்கு வாங்கிடுவேன், நீ தைரியமா நின்று அரசியல் பண்ணுன்னு சொல்றவன் இதை விட ஒரு தற்குறி இருப்பானா? தற்குறி கூட்டத்தை மட்டும் உருவாக்கல விஜய், தானே ஒரு தற்குறி என்பதை நிரூபித்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவரே அம்பலப்படுவார். வரும் காலங்களில் நாங்கள் சொல்லுவது ஒண்ணுதான், எதிரிகளையும் துரோகிகளையும் கட்டாயம் தேர்தல் களத்தில் வீழ்த்துவோம். ஆனால் போலிகளை களத்திற்கு வருவதற்கு முன்பே வீழ்த்துவோம். நாங்க வீழ்த்த தேவையில்ல, அவரே அம்பலப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார். கரூரின் 41 உயிர்கள் மரணத்தின் வாயிலாக நான் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் இன்னையோட நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இதற்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ரொம்ப நன்றி ஃபாத்திமா. குறிப்பாக விஜயோடைய அரசியல் பற்றி உங்களுடைய பார்வை ரொம்ப தெளிவாக வச்சுருக்கீங்க. ஒரு பல்வேறு இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் A1 குற்றவாளி, விஜய்க்கு தான் முழு பொறுப்பு இருக்குது, அதற்கு பிறகு தான் அரசு மக்கள்னு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் அரசியலிருந்து வீழ்த்தப்பட வேண்டிய நபர்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.